بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அருமை சகோதரர்களே, சமீபத்திலே நடந்த சில நிகழ்வுகள், இந்திய அளவில் நடந்த பாபர் மஸ்ஜித் விவகாரம், தமிழக அளவிலே நடந்த திருடுவடச்சேரி துப்பாக்கி சூடு, இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நமக்கு ஒரே செய்தியைத்தான் தெரிவிக்கின்றன. என்ன செய்தி? ஏற்கனவே சதுவி ரிதம்பரா என்ற ஒரு பெண்மணி கடந்த காலத்திலே குறிப்பிட்டால் அசிமிலேஷன் ஆர் அனிகிலேஷன், நீங்கள் இந்த இந்து சமுதாயத்தோடு இரண்டரை கலந்து விடுங்கள் அல்லது உங்களை நீங்கள் இழந்து விடுங்கள் என்ற இந்த ஒரு கோரிக்கையை, இந்த ஒரு மிரட்டலை அந்த பெண்மணி இந்த பாபர் மஸ்ஜிதினுடைய விவகாரத்திற்கு முன்னால் அகில இந்திய அளவிலே பிரச்சாரம் செய்து வந்தார். இந்த செய்தியிலே அவர்கள் என்ன தெரிவிக்கின்றார்கள்? நீங்கள் முஸ்லிம்களாக இருக்கக்கூடாது, இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தோடு நாங்கள் எந்த கலாச்சாரத்தில் இருக்கின்றோமோ, நாங்கள் எந்த கொள்கையிலே இருக்கின்றோமோ அந்த கொள்கையிலே நீங்கள் கலந்து விட வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இதே கோரிக்கையை தான் இன்றைக்கு சுன்னத்து வல் ஜமாத் என்ற பெயரில் உள்ளவர்கள், இவர்கள் பரேலவிசத்தை கொள்கையாக கொண்டவர்கள். பரேலிசமும் இந்துயிசமும் பெரிய வேறுபாடு ஒன்றுமே கிடையாது. படுக்க வைத்து வணங்குவது பரேலிசம், நட்ட வைத்து வணங்குவது இந்து மதத்தினுடைய கொள்கை. இந்த ரெண்டுக்கு மத்தியில் பெரிய ஒரு வேறுபாடு கிடையாது என்பதற்கு நேற்று நடந்த ஒரு சம்பவம். டெல்லியிலே இமாம் புகாரி அவர்கள் ஒரு செய்தியாளர் தொடர்பு நிகழ்ச்சியிலே பேசிக் கொண்டிருக்கும் போது, இந்த ராம ஜென்ம பூமி, ராம ஜென்மஸ்தான் என்பது ராமர் பிறந்த இடம், அந்த இடம் தசரதனுக்கு சொந்தம், ராமனுடைய தகப்பனார் என்று குறிப்பிடுகின்றார். இப்படி ஒரு நிருபர் குறிப்பிடக்கூடிய அவர் அவரே சொல்கின்றார், நான் பரேலவினுடைய கொள்கையில் உள்ளவன் என்று தெளிவாக குறிப்பிடுகின்றார். இப்போது இமாம் புகாரி ஆத்திரப்பட்டு அதுல சில அசம்பாவிதங்கள் எல்லாம் நடக்கின்றன. இதை பத்திரிகைகள் எல்லாம் பெரிதாக எழுதியிருக்கின்றன. இதை நான் இங்கு குறிப்பிடுவதற்கு காரணம், இரண்டு பேர்களுடைய சிந்தனையும் சித்தாந்தமும் ஒன்றுதான். அவர்கள் அசத்தியத்தில் இருக்கக்கூடியவர்கள். அதனால்தான் தௌஹீத் ஜமாத் தொடர்ந்து இடைவிடாது எந்த ஒரு காலகட்டத்திலையும் இந்த பாபர் மஸ்ஜிதினுடைய போராட்டத்தை விட்டுக் கொடுக்கவே இல்லை. ஆனால் பரேலவர்கள் இவர்கள் எதற்கு இதை தூக்கி பிடிக்கின்றார்கள் என்று நமக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இவர்களுடைய கூட்டத்தில் போய் கலந்து கொள்ளாதீர்கள் என்றும் தெரிவித்தார்கள். ஆக இவர்களுடைய இந்த சிந்தனை எல்லாம், அவர்கள் என்ன சிந்தனையை கொண்டிருக்கின்றார்களோ அந்த சிந்தனையை தான் கொண்டிருக்கின்றார்கள். இது ஒன்றும் புதிது கிடையாது. நீங்கள் குர்ஆனை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், கடந்த காலத்திலே அவர்களுடைய இறை தூதர்களுடைய அந்த பிரச்சாரத்திற்கு எதிராக வைக்கப்பட்டது இதுதான். அதுதான் இன்றைக்கும் வைக்கப்படுகின்றது. இன்டர்நேஷனல் அளவிலும் வைக்கப்படுகின்றது, அகில உலக அளவிலும் வைக்கப்படுகின்றது. வத்த கதீருன் மின் அஹ்லில் கிதாபி லவ் யருத்தூனகும் மின் பாதி ஈமானிக்கும் குஃபாரன், வேதக்காரர்களில் பெரும்பான்மையினோர் நீங்கள் இந்த சத்தியத்தை ஏற்றதற்கு பின்னால் காபிர்களாக மாற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் சொல்கின்றான். இது அகில உலக அளவுல, இந்திய அளவுல இவர்களும் அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பள்ளியை இடித்ததனுடைய அந்த லாங்குவேஜ், அந்த மொழி நமக்கு என்ன சொல்கின்றது? நீ இந்த நாட்டில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடாது, குர்ஆன் கூறக்கூடிய அந்த கொள்கையில் இருக்கக்கூடாது, தௌஹீத் என்ற கொள்கையில் இருக்கக்கூடாது என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அதே போன்றுதான் இங்கு உள்ள பரேலவிசவர்களும் சுன்னத் வல் ஜமாத் என்ற பெயரில் உள்ளவர்களும் இந்த அடிப்படையில் தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இது ஏற்கனவே இறை தூதர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. வகாலல்லதீன கஃபரு, இறைவனை மறுக்கக்கூடியவர்கள் ருசுலிஹும், தங்களுடைய தூதர்களை பார்த்து சொல்கின்றார்கள், லனுக்ரிஜன்னகும், உங்களை இந்த ஊரை விட்டு விரட்டுவோம், அவ் லவ் தஊதுன்ன ஃபீ மில்லத்தினா, நீங்கள் எங்களுடைய மார்க்கத்தில் திரும்ப வேண்டும் என்று இந்த கோரிக்கை தான் எல்லா தூதர்களுக்கும் வைத்தார்கள். ஃபாவுஹா இலைக்கும் ரப்புஹும், அவருடைய இறைவன் அவர்களுக்கு அறிவித்தான், லனுஹ்லி கன்னவாலிமீன், இந்த பாவிகளை நான் அழித்து விடுவேன். அல்லாஹ் சொல்றான். ஒல முஸ்கின் அன்னக்கும் உள்ள அரதம் என் பாதியும், இவர்களுக்கு பின்னால் எந்த பூமியில அவங்க சொல்றாங்க
நீங்க எங்களுடைய லனுக்ரிஜன்னக்கும் மின் அர்தினா, எங்களுடைய இந்த பூமியை விட்டு உங்களை துரத்தி விடுவோம் என்று சொல்லும் போது அல்லாஹ் சொல்கின்றான், லனுஸ்கினன்னக்கும் அல்-அர்த, எந்த பூமியில விரட்டுவோம் என்று சொல்கின்றார்களோ அந்த பூமியில உங்களை நான் வாழ வைப்பேன், உங்களை குடியமர்த்துவேன். ذَلِكَ لِمَنْ خَافَ مَقَامِي, என்னை பயந்தவனுக்கு நான் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி. அல்லாஹ் தஆலா சொல்றான், ذَلِكَ لِمَنْ خَافَ مَقَامِي وَخَافَ وَعِيدِ, என்னுடைய எச்சரிக்கை யார் அஞ்சுகின்றார்களோ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி நான். அல்லாஹ் தஆலா சொல்றான், வஸ்தஃப்தஹு, அவர்கள் வெற்றியும் பெற்றார்கள். வகாப குல்லு ஜப்பாரின் அனீத், எதிர்த்து நின்ற ஒவ்வொரு சர்வாதிகாரிகளும் முரண் பிடித்தவர்களும் அழிந்தே போனார்கள் என்று சூரத் இப்ராஹிமிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நாம என்ன பார்க்கிறோம்? இது இறை தூதர்களை பார்த்து சொல்லப்பட்டது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னாங்களா இல்லையா? உங்களை நாங்கள் இந்த ஊரை விட்டு விரட்டுவோம். லனுக்ரிஜன்னக யா ஷுஐப் வல்லதீன ஆமனு மஅக், ஷுஐபே உன்னையும் உங்களோடு சேர்ந்தவர்களை நாங்கள் மின் கரியத்தினா, எங்களுடைய ஊரை விட்டு நான் விரட்டுவோம் என்று அவர்கள் சொன்னார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் பண்ணும் பொழுது ஃபமா கான ஜவாப கௌமிஹி இல்லா அன் காலு அக்ரிஜு ஆல லூத், அந்த மக்கள் அளித்த பதில் என்ன தெரியுமா? லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரச்சாரத்திற்கு அவர்கள் சொன்ன வார்த்தை மறுமொழி என்ன தெரியுமா? அக்ரிஜு ஆல லூத் மின் கரியத்திக்கும், உங்களுடைய ஊரை விட்டு லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த குடும்பத்தாரை விரட்டுங்கள். இன்னகும் முனாசும் யததஹரும், ஏதோ அவர்கள் ரொம்ப சுத்த சூபிகளாம், அவர்கள் பரிசுத்தவான்களாம், தூய்மை பேசக்கூடியவர்களாம், அதனால அவர்கள் நீங்கள் விரட்டுங்கள் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். இப்படித்தான் எல்லா இறை தூதர்களையும் பார்த்து இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. இப்படி சொல்லும் போது அல்லாஹ் தஆலா என்னுடைய ஊருன்னு சொல்றியா என்று இப்படி சொல்லக்கூடிய அந்த கட்டத்தில் அந்த ஊர்ல உன்னை நான் குடி அமர்த்துகின்றேன். அல்லாஹ் சூரத்துல் அன்பியாவுல சொல்றான், வலகத் கதப்னா ஃபிஸ் ஸபூர் மின் பஅதி ذிக்ர், இந்த வேத நினைவூட்டலுக்கு பிறகு அந்த வேதத்திலே நாம் எழுதி வைத்திருக்கின்றோம். அன்னல் அர்த யரிசுஹா இபாதிய ஸாலிஹூன், இந்த பூமியை என்னுடைய நல்லடியார்கள் தான் அனுபவிப்பார்கள், சொத்தாக அனந்தர சொத்தாக பெறுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். எந்த பூமியை அவர்கள் எங்களுடைய பூமி என்று அவர்கள் சொல்கின்றார்களோ அதே பூமியில் நான் உங்களை தங்க வைப்பேன், குடி அமர்த்துவேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனி இஸ்ரவேலிடத்தில் குறிப்பிடுறாங்க, யூரிதுகா அலா மையஷாவு மின் இபாதி, இந்த பூமியை அல்லாஹ் தஆலா தான் நாடியவர்களுக்கு யூரிதுகா மையஷாவு மின் இபாதி, தன்னுடைய அடியார்கள் உள்ள ஆட்களுக்கு அப்படியே அவன் இதை பட்டாவாக பக்கா நிலமாக ஆக்கி கொடுப்பான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அந்த பூமியை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், கதாலிக வஅவ்ரஸ்னாஹா பனி இஸ்ராயில், அந்த பூமியை அப்படியே நாம் ஃபிரௌனை அழிச்சிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயமான சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட கூட்டமான பனி இஸ்ரவேலுக்கு நாம் கொடுத்தோம் என்று சொல்கின்றார். ஆக நாம என்ன பார்க்கின்றோம்? இப்படி இறை தூதர்களை பார்த்து சொன்ன வார்த்தைகளை தான் இப்போது சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. நாம் பார்க்கிறோம், அஸ்ஹாபுல் கஹஃப் அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம், தங்களுடைய இறைவனை நம்பிக்கை கொண்ட இளைஞர் கூட்டம். அல்லாஹ் தஆலா சொல்றான், வஸித்னாஹும் ஹுதா, அவர்களுக்கு நாம் நேர்வழியை அதிகப்படுத்தினோம். வரபத்னா அலா குலூபிஹிம், அவர்களுடைய உள்ளத்தை நாம் உறுதிப்படுத்தினோம். இது காமு, அவர்கள் கிளர்ந்திருந்தார்கள். காலு, அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள், ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த், எங்களை படைத்தவன், வானங்களையும் பூமியையும் படைத்தவன், லன் நதுவ மின் தூனிஹி இலாஹா, அவனை தவிர்த்து வேற எந்த ஒரு கடவுளையும் நாங்கள் அழைக்க மாட்டோம். அப்படி அழைத்தால் லகத் குல்னா இதன் ஷததா, அடாத பழியை பாரத்தை, இறைவனுக்கு பிடிக்காத ஒரு பாவத்தை இறைவன் மீது நாங்கள் சுமத்தியவர்களாக ஆவோம் என்று அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி சொல்றான். கஹஃப்ல போய் ஒதுங்குற ஒரு குகையில போய் ஒதுங்குகின்றார்கள், எழுந்திருக்கின்றார்கள்.
எழுந்திருத்து அவர்களுக்குள்ள உரையாடுகின்றார்கள். பல நூற்றாண்டுகள் ஓடிவிட்டன. குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த போங்கிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். நீண்ட காலம் அவர்கள் உறங்கி இருக்கின்றார்கள். அப்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய நாணயத்தை கொடுத்து, நீங்கள் போய் கடை தெருவில் உறங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு பசி இல்லை, எழுந்தவுடனே அவர்களுக்கு பசி ஏற்பட்டு விட்டது. அந்த கிராமத்தை விட்டு அவர்கள் வெளியே வந்தது அல்லாஹ் ஒருவன் என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டித்தான். அந்த ஊரை விட்டே வெளியே புறப்பட்டார்கள். அழைத்தால் அல்லாஹ் அழைப்போம், இல்லை என்றால் இந்த ஊரில் நாங்கள் வாழ மாட்டோம் என்று கோயில போய் தஞ்சம் புகுந்தார்கள். உறுதியான நெஞ்சம் படைத்த அவர்கள். அல்லாஹ் தஆலா அவர்கள் அங்க உறங்க வைக்கிறான், எழுந்திருக்கிறான், எழுப்பி விடுகிறான். அவர்களுக்குள்ளேயே பேசிக் கொள்றாங்க. கடைத்தெருவுல போய் நீங்க சாமா வாங்கிட்டு வாங்க என்று சொல்லும் போது அவங்களுக்குள்ள சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்க. நீங்க கடைத்தெருவுக்கு போய் இன்னகும் நீ யظهروا عليكم, அவர்கள் உங்களை மிகைத்து விட்டால் எர்ஜுமுக்கும், உங்களை கல்லால் எறிந்து கொன்று விடுவார்கள். அவ் யுஈதுக்கும் ஃபீ மில்லத்திஹிம், அவர்கள் உங்களை தங்களுடைய பழைய மார்க்கத்தில் திருப்பி விடுவார்கள். வலன் துஃப்லிஹு அபதா, அப்போது நீங்கள் வெற்றி பெறவே மாட்டீர்கள் சொல்றாங்க. என்ன கவலை அவங்களுக்குள்ள. இப்ப அவங்க புறப்பட்டு வந்தது எதனால? நீ பழைய மார்க்கத்திற்கு வந்துவிடு என்று சொன்னதன் காரணத்தால அவங்க இருந்து புறப்பட்டாங்க. பாக்குறோமா இல்லையா? அதே போன்ற ஒரு கோரிக்கை தான் இன்றைக்கு இந்திய அளவிலும் வைக்கிறாங்க, அகில உலக அளவிலும் வைக்கிறாங்க, தமிழக அளவிலும் வைக்கின்றார்கள். திருவிடச்சேரியினுடைய சம்பவம் என்ன, சாராம்சம் என்ன, அதனுடைய சுருக்கம் என்ன தெளிவாக சொல்கின்றார்கள். என்ன நடந்தது? பள்ளியில போய் தொலை போறாங்க, தடுக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு கொடுமை. சரி, நீங்க பள்ளியில் வந்து தொழுவதை தான் தடுக்கின்றீர்கள் என்று சொல்லிவிட்டு தனியாக வந்து தொழுவிப்பதற்கு ஒரு இடத்தை பிடித்து ஒரு குடும்பத்தார் வீட்டை கொடுக்கிறாங்க. மாடி வீட்டில் இருந்து அவங்க தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்படி தொழக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் புனிதமிக்க ரமலான் மாதத்தில் இரவு நேரத்தில் பெண்கள் வருகின்ற பொழுது கொல்லப்பட்ட அந்த முத்தவள்ளி அப்படி துப்பாக்கியால் சுடுவதை இந்த ஜமாத்து ஒருபோதும் ஆதரிக்கவில்லை, ஆதரிக்காது. அந்த பெண்களுடைய முகத்துல லைட்டை வச்சு அடிச்சு பார்த்து விளக்கினுடைய ஒளியை பாய்ச்சி, ஓ இந்த பெண்ணு வர்றாங்களா, இந்த பெண்ணு வர்றாங்களா என்று இவ்வளவு சித்திரவதை செய்தான். அத்தனை கொடுமைக்கும் அந்த ஊர்ல உள்ள மக்கள் தாங்கி கொண்டு அந்த பள்ளியில தனியாக ஏற்படுத்தி அந்த வீட்டுல அவங்க தொழுது கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் தான் ஒருவர் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை எதிர்த்த வீட்டுக்காரர் கிளப்புறாரு. ஒரு 9 ஆண்டு காலமாக இருந்த பகை, அந்த பகையினுடைய வெளிப்பாட்டில் தான் இந்த அளவிற்கு வந்து நிற்கின்றது. இப்படிப்பட்ட இந்த சூழல்ல வெளியிலிருந்து ஒருவர் நியாயம் கேட்க வருகின்றார். துப்பாக்கி சூடு நடக்கின்றது. இந்த துப்பாக்கி சூடு இதற்கும் தௌஹீத் ஜமாத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இது தமிழக அளவுல நடுநிலை நெஞ்சம் கொண்டவர்கள், நடுநிலை சிந்தனை கொண்டவர்கள், காய்த்தலுக்கும் உவத்தலுக்கும் அப்பாற்பட்டு பார்க்கக்கூடியவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள். ஆனால் மற்றவர்கள் இவங்க தான் இந்த துப்பாக்கி, மற்றவர்கள் யாரு? இந்த பள்ளிவாசல்கள் அடி வாங்கி தோல்ல தூக்கி வளர்த்தான ஒரு ஏக்கத்தவர்களை அரசியலுக்கு தேவை, சமுதாய பிரச்சனைக்கு தேவை என்று அவர்கள் தான் இந்த பிரச்சனையை இவர்கள் தான் செய்தார்கள் என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். தூய்மையை பேசக்கூடியவர்கள் ரமலான் மாதத்திலே துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கின்றார்கள். இவர்களுக்கு தூய்மையை பேசுவதற்கு என்ன வக்கு இருக்கின்றது? தூய்மையை பேசுவதற்கு இவர்களுக்கு என்ன அருகதை இருக்கின்றது என்று இவர்கள் கேட்கின்றார்கள். அருமை சகோதரர்களே, ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது எதனால ஏற்பட்டுச்சு என்பதை நாம் புரிந்து கொண்டால் என்ன என்பது நாம் இதில் அடங்கியிருக்கக்கூடிய விஷயம் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். பெரிய பாவத்தை செய்தாங்க என்று நம்மை பார்த்து சொல்கின்றார்கள். இந்த சம்பவத்தை, திருவிடச்சேரி சம்பவத்தை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வசனத்தோட ஒப்பிட்டு பார்ப்போம். எஸ் அலூனக அனில் கித்தால், இவர்கள் போரை பற்றி கேட்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், குல் கித்தாலுன் ஃபீஹி கபீர். இந்த புனிதம் எஸ் அலூனக அனில் கித்தாலி ஃபி ஷஹரில் ஹராம், ஷஹரில் புனிதம் மிக்க அந்த மாதத்துல எஸ் அலூனக அனில் ஷஹரில் ஹராம் கித்தாலுன் ஃபீ, புனிதமிக்க மாதத்துல போர் செய்வதை பற்றி கேட்கின்றார்கள். குல் கித்தாலுன் ஃபீஹி கபீர், புனித மாதத்துல போர் செய்வது குற்றம்தான், பாவம்தான், பெரும் குற்றம் தான் என்று குறிப்பிடுகின்றார். இதை சொல்லக்கூடிய சம்பவத்தினுடைய பின்னணி என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படையினரை அனுப்புகின்றார்கள் உளவு வேலை பார்ப்பதற்காக வேண்டி.
அப்படி போகக்கூடிய அந்த வேளையில இப்னுல் ஹதரமி என்று எதிர்த்தரப்புல உள்ளவரை அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அணியினரில் உள்ளவர்கள் சஹாபாக்கள்ல ஒருவர் கொன்று விடுகின்றார்கள். இது ஜமாதுல் ஆகிர் மாதம் முடிந்த அந்த கடைசி கட்டம். அது ரஜபு ஒன்றா, ரஜபு மாதம்ங்கிறது புனித மாதம், அதுல போர் செய்யக்கூடாது. அந்த மாதமா அல்லது ஜமாதுடைய ரஜபனுடைய ஆரம்பமா ஜமாதுடைய கடைசியா என்று தெரியாத ஒரு கட்டத்துல கொண்டுட்டாங்க. இதத்தான் மக்காவுல உள்ளவங்க கேக்குறாங்க. முகம்மது தூய்மையை பேசுறாரு, மிஸ்டர் கிளீன், இவர் பரிசுத்தத்தை பேசுறாரு, புனித மாதத்துல கொண்டுட்டாரு. இன்றைக்கு இவர்கள் சொல்கின்றார்களே, தூய்மையை பேசுகின்றார்கள், முதுகுக்கு பின்னால் வண்டி வண்டியாக அழுக்க வைத்துக் கொண்டு இவர்கள் தூய்மையை பேசுகின்றார்கள். பள்ளிவாசல்ல துப்பாக்கிய சூடு நடத்திட்டாங்க, புனித மாதத்தில் நடத்திட்டாங்க. இது போர் செய்வதற்கு தடுக்கப்பட்ட மாதம் இல்ல, ரமலான் மாதம், குர்ஆனில் அருளப்பட்ட புனித மாதம். அந்த மாதத்துல துப்பாக்கி சூட நடத்திட்டாங்க என்று இவர்கள் குய்யோ முறையோ என்று கத்துகின்றார்கள். இதுல நடந்தது என்ன? இந்த சம்பவத்துக்கு இந்த சம்பவம் ஏற்படுவதற்குரிய அடிப்படை காரணம் என்ன? அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள். வஸத்துன் அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு தடுப்பது, வகுஃபுரன் பிஹி, அவனுக்கு அவனை மறுப்பது, வஇஹ்ராஜு அஹ்லிஹி வல் மஸ்ஜிதுல் ஹராம், புனித பள்ளிவாசலை விட்டும் தொழுவதை தடுக்கிறது, வஇஹ்ராஜு அஹ்லிஹி மின்ஹு, அந்த பள்ளிவாசல தொழுவிட்டு மக்களை வெளியே தள்ளுவது, அக்பரு இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பாவமாகும். ஒல் ஃபித்னத்து அக்பர், அல்லாஹ்விடத்துல இப்படி நீங்க கலகம் செய்கின்றீர்களே, இதுதான் மிகப்பெரிய பாவம். வல் ஃபித்னத்து அக்பர் மினல் கத்ல், அல்லாஹ்விடத்துல இப்படி கலகம் செய்வதுதான் கொலையை விட மிகப்பெரிய ஒரு பாவம். என்னங்க அந்த மக்கள் செய்த பாவம் என்ன? இந்த கஹ்வாசிகள் சொன்னாங்களே, லன் நதுவ மின் தூனிஹி இலா அஹதா, அவனை விட்டு விட்டு வேறு கடவுளையே அழைக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். இதுதான் அந்த திருவிடச்சேரி மக்கள் செய்தார்கள். அதற்கு எதிர்த்து தானே இவங்க கிளம்புனாங்க. அப்படி கிளம்பி பள்ளிவாசலையும் தொழ விட மாட்டோம், நீ தனியா போய் தொழுதா அங்கேயும் தொழ விட மாட்டோம் என்று நடந்தது தானே. இவன் அல்லாஹ் தஆலா சொல்றானா, அது புனித மஸ்ஜிதுக்கு சொல்றான். மக்காவில் உள்ள பள்ளிவாசல் அந்த ஒரு வித்தியாசத்தை விட்டு எதுவுமே கிடையாது. இன்றைக்கு இவரிடத்துல ஆட்சி அதிகாரம் இருந்தால் நம்மையும் உங்களை விட்டு இவர்கள் துரத்தி விட்டிருப்பார்கள். அது இல்ல. அந்த வித்தியாசத்தை தவிர்த்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பள்ளிவாசலை விட்டு தடுத்திருக்கிறானா? அது பாவம் இல்லையா? அடுத்து குஃப்ருன் பிஹி, நாம என்ன சொல்றோம்? அல்லாஹ்வை மட்டும் அழைக்க வேண்டும் என்று சொல்கின்றோம். அவர்கள் அல்லாஹ்வோடு சேர்த்து விட்டு மொய்தீன் ஜெயலானியும் சேர்த்து கூப்பிடணும், அவன் முருகனையும் சேர்த்து கூப்பிடுறான், இவங்க மொய்தீனையும் சேர்த்து கூப்பிட சொல்றாங்க. இந்த இறை மறுப்பு இருக்கின்றதா இல்லையா? நாம பார்க்கிறோமா இல்லையா? குர்ஆனோடு இதை ஒப்பிட்டு பாருங்கள், உரசி பாருங்கள். வல் மஸ்ஜிதுல் ஹராம், பள்ளிவாசலை விட்டு தடுக்கிறது, அல்லாஹ் குஃப்ருன் பிஹி மறுக்கிறது, வல் மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசலை விட்டு தடுக்கிறது, வ இஹ்ராஜு அஹ்லிஹி மின்ஹு, அந்த மக்களை அந்த ஊரை விட்டு வெளியேற்றுறது அக்பர், மிகப்பெரிய ஒரு பாவம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லலையா? இந்த பாவத்தை தாங்க இவங்க செய்றாங்க. இந்த பாவத்தை தான் இவர்கள் செய்துவிட்டு இது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய பாவம் சொல்றான். அதை கண்டுக்கறல. இதுல துப்பாக்கி சூடு நடந்ததுதான். அந்த துப்பாக்கி சூடு தௌஹீத் ஜமாத்துக்கு சம்பந்தம் இல்ல. அவர் செய்தது தப்பு தான், அது பாவம் தான். ஆனா இவ்வளவு பெரிய தப்பு செய்றீங்களே நீங்க. எல்லா ஊர்லையும் பல ஊர்கள்ல இன்றைக்கு இது போன்ற ஒரு கொடுமை நடந்து கொண்டே இருக்கின்றது. நம்முடைய தௌஹீத் ஜமாத்துல உள்ளவங்களை தொலை விடுறது கிடையாது. இன்றைக்கும் இது வரைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? அந்த அரபு மக்கா காபிர்கள் எப்படி அவர்களை வெளியேற்றினாங்களோ அதே காரியத்தை இவர்கள் செய்கிறார்கள். நீங்க பழைய கொள்கைக்கு திரும்பிவிட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய கோரிக்கை. அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துக்கு முன்னால சொல்றான், வலா யஸாலூன யுகாத்திலூனக்கும், இவர்கள் உங்களிடத்தில் போர் தொடுத்துக் கொண்டே இருப்பார்கள். ஹத்தா யருத்தூக்கும் அன் தீனிக்கும் இனிஸ்ததாவ், முடிந்தால் உங்களுடைய இந்த சத்திய கொள்கையை விட்டு பழைய கொள்கைக்கு உங்களை திருப்பி விடுவார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான். அவர்கள் அப்படி முயற்சி செய்யும் போது மின்கும் அன் தீனிஹி, யார் அந்த கொள்கையை விட்டு போய் காபிர், அவர் காபிராக மரணித்து விடுகின்றார்களோ, உலாயிக ஹபித்தத் அமாலும் ஃபித் துன்யா வல் ஆகிரா,
அவர்களுடைய அமல்கள் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் பாலாகி போய்விடும். உலாய்கா அஸ்ஹாபுன்னார், அவர்கள் நரகவாசிகள். ஹும் ஃபீஹா காலிதூன், அந்த நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். இது மாதிரி ஒரு சில சோதனைகள் வரும். அப்படி இப்போது நடந்த சோதனைகள் கூட ஒரு சில ஊர்கள்ல சில பேர் தௌஹீத் கொள்கையை விட்டு ஓடி இருக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். இந்த கொள்கையில உள்ளவர்கள் இதுல உறுதியாக இருக்கணும். இந்த நாடே சேர்ந்து நம்மை நீங்கள் அசத்தியத்தின் பக்கம் வந்துவிட வேண்டும், பழைய மார்க்கத்தின் பக்கம் வந்துவிட வேண்டும் என்று சொன்னால், அதே போல் இந்த ஊர் சேர்ந்து சொல்லுமையானால் அந்த குகைவாசிகளை போன்று, அதே போன்று இறை தூதர்களை போன்று இந்த கொள்கையில உறுதியாக நாம் நிற்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்திற்கு முன்னால அந்த மந்திரவாதிகள் அவர்கள் ஃபிரௌனுக்கு முன்னால இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. அப்படி ஏற்கக்கூடிய அந்த கட்டத்தில் ஃபிரௌன் சொல்லலாம், நான் உலவு கத்தி அண்ணா ஐதியக்கும் வார்ஜுலக்கும் மின் ஹிலாப், மார்கால் மார்கை வாங்குவேன் என்று சொல்றான். அந்த மக்கள் ஃபிரௌனை பார்த்து சொல்றாங்க, லன் நூசிரக அலாமா ஜானா மினல் பையினாத், இறைவனிடத்திலிருந்து எங்களுக்கு அத்தாட்சி வந்திருக்கு, அந்த அத்தாட்சியை கண்கூடாக நாம் பார்த்துட்டோம். அந்த அத்தாட்சியை விட வல்லதி ஃபதரனா, எங்களை படைத்தானே அந்த ரப்பை விட ஃபிரௌனே நீதான் எங்களை அழைச்ச, உன்னை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். நீ என்ன தீர்ப்பளிக்க வேண்டுமோ தீர்ப்பளித்துக் கொள். இன்னமா தக்திய ஹாதிஹில் ஹயாத்தத் துன்யா, நீ உயர்ந்தபட்சம் கொடுக்க போகக்கூடிய அந்த தண்டனை எங்களுடைய உடற்கூட்டை விட்டு உயிரை போக்கடிப்பாய், அவ்வளவுதானே, சாகடிப்பாய். ரப்பனா அஃப்ரிது அலைனா ஸப்ரா, இறைவா எங்களுக்கு நீ பொறுமையை தான், உதவப்பனா முஸ்லிமீன், எங்களை முஸ்லிம்களாக நீ மரணிக்க செய். இதுதான் பழைய கொள்கைக்கு மாற மாட்டோம். சத்தியத்திலேயே அழிந்து போவோமே தவிர, இந்த கொள்கையிலேயே நாங்கள் மரணிப்போமே தவிர, இது போன்ற இந்த மிரட்டல்களுக்கு, இதே போன்று இந்த உருட்டல்களுக்கு நாங்கள் ஒருபோதும் பயப்பட மாட்டோம் என்பதுதான் தௌஹீத்வாதிகளுடைய உயர்ந்த லட்சியமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அருமை சகோதரர்களே, ஊரை விட்டு வெளியேற்றுவார்கள் அல்லது உடல் கூட்டை விட்டு உயிரை வெளியேற்றுவார்கள். இப்படி இவர்கள் சதி செய்து கொண்டே இருப்பார்கள். இன்றைக்கு ஒரு 19 கூட்டம் சேர்ந்திருக்கின்றது, திரண்டிருக்கின்றது. அன்றைக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக وَكَانَ فِي الْمَدِينَةِ تِسْعَةُ رَهْطٍ يُفْسِدُونَ فِي الْأَرْضِ وَلَا يُصْلِحُونَ, அந்த நகரத்தில் ஒரு 9 பேர் கொண்ட கூட்டம் பூமியிலே குழப்பம் செய்து கொண்டிருந்தார்கள். ஒன்றாக கூடினார்கள். அவர்கள் கூடிக்கொண்டு அவங்க பேசுறாங்களாம், ஆலு தகாசமு பில்லாஹ் லனுபையித்தன்னஹு வஅஹ்லஹு, நாம எல்லோரும் சேர்ந்து இவரையும் இவருடைய குடும்பத்தையும், யாரை சத்தியத்தை போதிக்கிறாங்களே அந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தை இரவோடு இரவாக கதையை முடித்துவிட்டு ثُمَّ لَنَقُولَنَّ لِوَلِيِّهِ مَا شَهِدْنَا مَهْلِكَ أَهْلِهِ, அவரை யாரு கொலை செய்தாங்கிறது எங்களுக்கு தெரியாது என்று நாம் சொல்லிவிடுவோம். திட்டம் போடுறாங்களாம். இன்னால சாதிக்கும், நாங்க உண்மைதான் சொல்றோம். இப்படிலாம் நடந்து இது அப்படியே நீங்க அப்படி ஒப்பிட்டு பாருங்க. இந்த தௌஹீத் சொல்லக்கூடிய ஆட்களுடைய குரல் வழியை நெறிப்பதற்கு எப்படியெல்லாம் திட்டம் போடுறாங்க பாருங்க. ஓ மக்கரு மக்கரா, அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள். ஓ மக்கர்னா மக்கரா உகும் லாஷூர், நாமும் சூழ்ச்சி செய்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி அந்த சூழ்ச்சியெல்லாம் முறியடிக்கின்றார். நாம் என்ன பார்க்கிறோம், இவர்கள் என்னதான் ஒன்று சேர்ந்தாலும் சரிதான், இந்த சத்தியத்தை ஒருபோதும் வீழ்த்து விட முடியாது. எத்தனை பேர் வேண்டுமானாலும் திரண்டு கொள்ளுங்கள். அவங்க மேலிருந்து வந்தாங்க, உங்களுக்கு கீழே வந்தார்கள். இதுதானத்தில் அபசார், பார்வைகள் சரிந்தன. உள்ளங்கள் தொண்டைக்குழிக்குள் வந்து விட்டன. நீங்கள் கொஞ்சம் அல்லாஹ்வை பற்றி கூட கொஞ்சம் தவறாக நினைக்க ஆரம்பித்தீர்கள். மூமின்கள் அங்கு சோதிக்கப்பட்டார்கள்.
அவர்கள் கடுமையாக ஆட்டுவிக்கப்பட்டார்கள் என்று சூரத் அஹ்ஸாப்ல சொல்றான். அவ்வளவு பேரும் திரண்டு வந்தாங்க. அல்லாஹ் இந்த முஸ்லிம்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றினான். எப்படி இந்த அஹ்ஸாப் எல்லாரும் சேர்ந்து வந்தது கடைசி. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இனிமேல் அவர்கள் நம்மை எதிர்த்து வரமாட்டார்கள். இந்த அஹ்ஸாப் போருக்கு பிறகு இனிமேல் நாம தான் ஏறி போவோம் என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால் ஃபத்ஹு மக்கா என்று மாபெரும் வெற்றியை கொடுத்தான். அதனால நம்ம பார்க்கிறோம், எவ்வளவு பேர் திரண்டுக்கணும், திரண்டு நிக்கிறது தான் நாங்கள் சத்தியத்தில் இருக்கிறோம் என்பதற்குரிய அடையாளம். கலங்க மாட்டோம். கொஞ்சம் போல இருந்தோம், ஊருக்கு 4 பேர் என்று சிதறு தேங்காய் போல். அப்போதே பதறவில்லையே, கொதறுவோம் என்று கொன்று விடுவோம் என்று மிரட்டினார்கள். அல்லாஹ் எங்களுக்கு அப்போது பக்குவத்தை தந்தால் இப்போதும் சொல்கின்றோம், அந்த மந்திரவாதிகள் போன்று அப்படித்தான் இந்த கொள்கையில இருப்போமே தவிர ஓடிவிட மாட்டோம். இதாக உள்ளது என காபிரானவர்கள் இந்த முகம்மதை வெளியேற்றினார்கள். குகையில வந்து இதுகுமா பில்கார், குகையில அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. இது எப்போது சாஹிபி அபூபக்கருக்கு சொல்றாங்க, லவ் நல்லரா அஹதுஹும் ல தஹத கதமை, அவர்கள் ஒரு ஆள் தங்களுக்கு பாதத்துக்கு கீழே பார்த்தா போதுமே, லாபு சரணா நம்மை பார்த்து விடுவார்களே என்று சொல்கின்ற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், மா ظنك يا ابا بكر بثنين الله ذلكما. 2 பேர்கள் இருக்கிறோம் என்று நினைக்கின்றாயா? நம்மோடு 3ஆவதாக அல்லாஹ் இருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொன்னார்களே. அல்லாஹ் அந்த குகையிலிருந்து பகையை விட்டு காப்பாற்றவில்லையா? அன்றைக்கு அந்த குகையிலே சத்தியத்தினுடைய குரல்களை நெருக்கப்பட்டிருந்தால் நாம் இன்றைக்கு சத்தியத்திற்கு வந்திருப்போமா? மாட்டோம். அல்லாஹ் காப்பாற்றினார். அதனால நீ என்ன சூழ்ச்சியை போட்டாலும் சரிதான், இந்த தௌஹீத் ஜமாத் பயப்படாது. அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த ஜமாத் துஆ செய்து கொண்டு இந்த கொள்கையிலேயே உறுதியாக நிற்கும். அகில உலக அளவிலும் சரி, இந்திய அளவிலும் சரி, இந்த தமிழக மாநில அளவிலும் சரி சொல்லக்கூடிய வாதம், நீங்க பழைய மார்க்கத்துக்கு வந்து விடுங்கள் என்பதுதான். ஒருபோதும் நாங்கள் பழைய மார்க்கத்திற்கு திரும்ப மாட்டோம். இதுதான் நம்முடைய ஒவ்வொருவருடைய பிரகடனம். இந்த கொள்கையினுடைய அடிப்படையில் நாம் வாழ வேண்டும். இதிலேயே இன்ஷா அல்லாஹ் வாழ வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, திருவிடச்சேரியிலே பள்ளிக்கு இடம் கொடுத்தவர் அப்துல் ரஹீம் என்பவர். அவருடைய மனைவிய சென்ற வாரத்திற்கு முந்தைய வாரம் நான் திருவாரூருக்கு போய் பார்த்தேன். அந்த சகோதரர்களும் சிறையிலே இருக்கின்றார். அப்போது அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, கமருநிசா என்பது பெயர், அவனுடைய பெயர் ரோஸ் பாப்பா என்று செல்லமாக அவருடைய பெயரை அழைக்கின்றார்கள். அந்த சகோதரி சோதனையா கட்டத்தில் தங்களுடைய தன்னுடைய கூட பிறந்த அடமங்குடிங்கிற ஊர்ல அண்ணன் தம்பிட்டம் போய் அடைக்கலத்துக்கு ஆண்டு போறாங்க, பிறந்த வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுல சொல்றாங்க, நீ சுன்னத்துல் ஜமாத் இருந்தாதான் அந்த வீட்டுக்கு வரும், இல்லை என்றால் நீ வரக்கூடாது என்று சொல்லி விடுகின்றார்கள். அந்த அம்மா சொல்லுது, இவங்க இல்லைன்னா எனக்கு என்னங்க, எனக்கு இதோ திருவாரூர்ல ஒரு வீட்டுல இருக்காங்க, இது மாதிரி 1000மான கொள்கை சகோதரர்கள் எனக்கு இருக்கிறாங்க. அருமை சகோதரர்களே, இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு எதற்கு சொல்கின்றேன் தெரியுமா? இன்றைக்கு தௌஹீதில் உள்ள சகோதரர்கள் பல பேர்கள் மாமா மகளை திருமணம் முடிக்கப் போகின்றேன், மாமி மகளை திருமணம் முடிக்கப் போகின்றேன் என்று போகின்றீர்களே, பாருங்கள், கொள்கை ஒரு தௌஹீதவாதி கொள்கை அடிப்படையில் உள்ள பெண்களை தான் திருமணம் முடிக்க வேண்டுமே தவிர்த்து வெளியில் நீங்கள் போகாதீர்கள். கடந்த காலத்தில் 3 பேர்கள் 4 பேர்கள் இருந்தோம், பெண் இல்லை என்று சொல்லலாம். இன்றைக்கு ஒவ்வொரு பெண்ணும் தனக்காக ஒரு லட்சியவாதி வேண்டும், ஏகத்துவவாதி வேண்டும், கொள்கைவாதி வேண்டும் என்று எத்தனையோ மணப்பெண்களை அசத்தியவாதிகளிடத்திலிருந்து வரக்கூடிய மணப்பெண்களை எல்லாம் தட்டி விட்டு உட்கார்ந்திருக்கிறான். அதனால இதை கருத்தில் கொண்டு என் அருமை சகோதரர்களே, கொள்கை சகோதரர்களே,
நீங்கள் ஒருபோதும் வெளியில் போய் திருமணம் முடிக்காதீர்கள். இன்றைக்கு இப்ராஹிம் இஸ்லாம்களை போன்று இது நாம் ஒரு சமுதாயமாக இருக்கின்றோம். உங்க தெருவுல பாருங்க, உங்க ஊர்ல பாருங்க, உங்க மாவட்டத்துல பாருங்க, மாவட்டத்தில் எல்லாம் வெளி மாவட்டத்துல பாருங்க, ஒட்டுமொத்த தமிழகத்துல பாருங்க, கொள்கை சகோதரிகள், கொள்கை தங்கங்கள், கற்பு கரசிகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இதை விட்டு நீங்கள் வெளியே போனீர்கள் என்றால் இந்த மாமன்லாம் இப்படிதான் இருப்பான், அவங்க எல்லாம் பின்னால தௌஹீதுக்கு வருவாங்க என்ற காரணத்தை சொல்லாதீர்கள். தௌஹீதுக்கு வருவாங்க என்று சொன்னால் இதுவரைக்கும் வராத ஆட்கள் அப்படி திருமணம் முடிச்சு, வரதட்சணை இல்லாம திருமணம் முடிச்சு, அந்த பெண்ணுடைய தகப்ப அந்த பெண்ணுடைய சகோதரர்கள் வரல, மாறாக டபுள் மடங்கு கல்யாணம் முடிக்கிற வீட்டுல வரதட்சணை வாங்குற அநியாயத்தை பார்க்கணும். அதனால கொடுக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை நம்முடைய தௌஹீது பெண்களுக்கு கொடுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாசுதாவான அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்